தமிழ்நாட்டின் தலைநகராம் சென்னையை ஒட்டி அமைந்திருக்கும் மிகப்பெரிய விமான ஓடுதளங்களை கொண்ட ஒரு வெப்பமான நகரம் அரக்கோணம். ஆம், இந்நகரில் இருந்துதான் பல்வேறு பகுதிகளுக்கும் ரயில்கள் செல்லும் ரயில்வே சந்திப்பும் உள்ளது. இந்தியாவின் முதல் ரயில் சேவையும் இந்நகரின் வழியாகவே சென்றது. அரக்கோணம் என்னும் இந்த அருந்தமிழ் குன்றம் 6 கோவில்களையும் இணைக்கும் சாலைகளையும் பெற்று இந்தியாவில் ஏற்படும் பேரிடர் காலங்களிலும் பாதுகாப்பு பணியிலும் நாட்டை காக்கும் போர் வீரர்களை கொண்ட NDRF, CISF, INS ராஜாளி போன்ற இந்த பெருமைக்குரிய செய்யூர் எனும் அமைவிடத்தில்தான் பாரம்பரிய விவசாய ஜமீன் குடும்பத்தை சார்ந்த திரு RD பலராம நாயுடு, RB வத்சலா ஆகியோருக்கு 1968ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி பிறந்தவர் ரொட்டேரியன் RB ராஜா அவர்கள். இவருடன் RB ஜெயக்குமார் மற்றும் RB ரவிக்குமார் ஆகியோர்களுக்கு தம்பியாகவும் சாந்தி என்பவருக்கு அண்ணனாகவும் பிறந்து அந்த கிராமத்தில் அனைவரது பாராட்டுக்களையும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வாழ்ந்து வரும் இவர் தனது பள்ளி படிப்பினை அதே கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 5ஆம் வகுப்பு வரையிலும், பின்பு அரக்கோணம் நகரில் உள்ள செயின்ட் ஆண்ட்ரியூஸ் பள்ளியிலும் பயின்று பின்பு சென்னை பல்கலைக்கழகத்தில் படித்து MA பட்டமும் பெற்றவராவார். 64 அறைகளுடன் கூடிய இவரது வீட்டில் அந்த காலத்திலேயே ஒரு அரிசி ஆலையும் அமைத்திருந்தார்கள். இவர்களது நிலப்பரப்பில் அன்றைய ஆங்கிலேய அரசு இராணுவ தளவாடங்களை பராமரிக்க போர் வீரர்களுக்கு தேவையான சமையல் செய்யும் இடத்தினையும் தங்கள் விமானங்களை பராமரிக்கும் இடமாகவும் பயன்படுத்தி வந்தனர். இவ்வளவு செல்வ செழிப்பு மிக்க இவர்களது குடும்பத்தின் வரவாக சென்னை தெருன் என்ற ஊர் வசவன்பாளையத்தை சார்ந்த GV பத்மநாப நாயுடு, சியாமலா ஆகியோரின் மூத்த மகள் ஜோதிலட்சுமி என்பவரை 2001 ஆகஸ்ட் 10ஆம் தேதி இவர்களது திருமணம் நடந்தேறியது. வாழ்வினை அர்த்தமுள்ளதாக்கும் வகையில் வாழ்ந்து வரும் இவர்களுக்கு BTech முடித்து பெங்களூர் MNC நிறுவனத்தில் பணிபுரியும் ருத்ரேஷ் குமார் என்ற மகனும், சென்னை சவிதா மருத்துவக் கல்லூரியில் BSc சைக்காலஜி படித்து வரும் யாஷினி என்ற மகளும் அப்பாவிற்கு தப்பாமல் பிறந்து கல்வியில் சிறந்து பெருமை தேடி தந்து கொண்டிருக்கின்றார்கள். வீட்டினர்கள் அனைவரும் விவசாயத்தில் புகழ்பெற்று விளங்கினாலும் இவருக்கு பிடித்த துறை மெக்கானிக்கல் துறை. அதனால்தான் என்னவோ இன்று வரை இவர் செய்த அனைத்து வேலைகளும் இவரின் பெயரை சொல்லும் வகையில் அமைந்துள்ளது. இந்தியாவின் அனைத்து பகுதிகளுக்கும் இவர்களது ஸ்ரீ வசுதாரணி ஃபவுண்டேஷன் நிறுவனத்தின் மூலமாக பல ரயில்வே துறையின் பணிகளையும் நீர்வரத்து கால்வாய்களையும் அமைத்திட இவரது செயல்பாடு மிகச் சிறப்பாக விளங்கியது. குறிப்பாக திருவள்ளூர் முதல் அரக்கோணம் வரையிலான 3 மற்றும் 4வது ரயில் பாதை அமைத்தது இவரது செயல்பாட்டிற்கு ஓர் எடுத்துக்காட்டாய் அமைந்தது. அதுபோலவே வாஜ்பாய் அரசு காலத்தில் அமைக்கப்பட்ட தங்க நாற்கர சாலையான காஞ்சிபுரம் முதல் சென்னை வரையிலான சாலை பணி, பூண்டி கண்டலேறு நீர்கால்வாயின் 0 பாயிண்ட் ஆனது ஊத்துக்கோட்டை முதல் ஆந்திரா வரையிலான கால்வாய் திட்டத்தை அமைத்தது. ICF, INS ராஜாளி, ரயில்வே துறை என பல துறைகளிலும் இவரது கம்பெனியின் மூலம் எர்த் ஒர்க் செய்யப்பட்டு மிகவும் புகழ்பெற்ற L&T கம்பெனியின் பெஸ்ட் குவாலிட்டி அவார்ட் விருதும் இவருக்கு வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமெனில் காஞ்சிபுரம் முதல் அரியலூர் வரையிலும், மானாமதுரை முதல் விருதுநகர் வரையிலும் ரயில்வே துறையில் இருந்த மீட்டர் கேஜ்களை அகலப்படுத்தி பிராட்கேஜாக மாற்றி அமைக்க இவரது ஸ்ரீ வசுதாரணி ஃபவுண்டேஷன் பணிபுரிந்தது. அது மட்டுமில்லாமல் கிருஷ்ணா அப்பர் ப்ராஜெக்ட் திட்டத்திற்கும் ஆந்திரா, கர்நாடகா போன்ற பகுதிகளிலும், கோவாவில் உள்ள கொங்கன் ரயில்வே பணிகளுக்கும், கனிம வளத்துறை, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், வாட்டர் போர்டு ஆகிய பல்துறையை சார்ந்த நிறுவனங்களுக்கும்
தனது கட்டுமான நிறுவனத்தின் மூலம் கட்டிட பணிகளையும் எர்த்து ஒர்க் பணிகளையும் மிக சிறப்பாக செய்து வருகின்றார், செய்தும் இருக்கின்றார். இன்றும் இப்போதும் செய்யூர் கிராமத்தில் மத்திய மாநில அரசுகளின் அங்கீகாரம் பெற்று கனிம வளத்துறையின் மிக நேர்த்தியானவர் என்ற நற்சான்றும் பெற்று தனது ஊரில் குவாரி தொழில் செய்து வருகின்றார். இத்தனை பெருமைக்கும் பேருக்கும் உரிய இவருக்கு ரயில்வே துறையில் உள்ள RVNL சார்பாக சிறந்த நிர்வாகிக்கான விருதும் வழங்கி இவருக்கு சிறப்பிக்கப்பட்டது. தொழில் ஒருபுறம் இருந்தாலும் சமூக பணி, சமுதாய பணிகளை இடைவிடாது தன்னால் இயன்றதை இல்லாதோருக்கு செய்து கொண்டிருக்கும் இவர் கல்வி உதவித்தொகை, மருத்துவ உதவித்தொகையை இவர் செய்து வருகின்றார். இவர் கடந்த 2016ஆம் ஆண்டில் அரக்கோணம் ரோட்டரி சங்கத்தில் தன்னை இணைத்து கொண்டு அதில் தனக்கு வழங்கப்பட்ட சங்க பணிகளையும் மாவட்டத்தில் தனக்கு வழங்கப்பட்ட மாவட்ட பணிகளையும் அத்துணை பொறுப்புகளையும் மிக சிறப்பாக செய்து முடித்த காரணத்தினால்தான் என்னவோ 2021ஆம் ஆண்டில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் இவரது சொந்த கிராமமான செய்யூரில் இவரது மனைவி திருமதி ஜோதிலட்சுமி அவர்கள் ஊராட்சி மன்ற தலைவராக மக்கள் இவரை தேர்ந்தெடுத்து அழகு பார்த்திருக்கிறார்கள். அந்த கிராம மக்களுக்கு செய்த சேவைகளை கருத்தில் கொண்டுதான், அதற்கு மணிமகுடம் சூட்டும் வகையில்தான் இந்த 2024-2025ஆம் ஆண்டிற்கான அரக்கோணம் ரோட்டரி சங்கத்தின் 50வது தலைவராக ரோட்டேரியன் RB ராஜா அவர்கள் தனது பணியினை அவர் சார்ந்த நிர்வாக குழு உறுப்பினர்களுடன் இன்று உங்கள் முன்னிலையில் பொறுப்பேற்க இருக்கின்றார்கள். அவர் பணி சிறக்க நாம் அனைவரும் மகிழ்ச்சியுடன் அவரை வரவேற்போம்.